ரத்மலான ஸ்டைன் கலையகத்தில் எமது சகோதர தொலைக்காட்சி சேவையான சிரசு டிவியின் சட்டன அரசியல் விவாத நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. நாங்கள் பெருமிதம் கொள்ள மாட்டோம், இங்கு காணப்படுகின்ற குறைகளை சரி செய்து கொள்வோம் என்று ஐக்கிய தேசிய கட்சிக்குள் பாரிய அளவில் சிக்கல்கள் இருக்கின்றன. ஹரின் பெர்னாண்டோ உள்ளிட்ட குழுவினர் 2 திட்டங்களை வைத்திருந்தனர். ஒன்று, ரணில் விக்ரமசிங்கவை தொடர்ந்தும் அதே நிலையில் வைத்துக் கொண்டு கீழ்மட்டத்தில் உள்ள அனைவரது பதவிகளையும் மாற்றுவதற்கான கருத்தில் இருந்தார்கள். இரண்டாவது, கரு ஜெயசூரியவை கட்சித் தலைவராக நியமித்து ரணில் விக்ரமசிங்கவை எதிர்க்கட்சி தலைவராக வைத்துக் கொண்டு சஜித் பிரேமதாசவை பிரதி தலைவராக நியமிக்க முற்பட்டனர். இவை இரண்டினதும் இறுதி முடிவுகள் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கவை தலைமைத்துவத்தில் வைத்திருப்பதற்கான உபாயங்களாகும். தலைமைத்துவத்தில் மாற்றம் ஏற்படும் என பாரிய பதாகையொன்றை முன்வைத்துக் கொண்டு ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இருந்து கொண்டே அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்புகளை வழங்குகின்ற ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட இந்த குழு தற்போது நடைபெறுகின்ற விடயங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய தேவை இல்லை. அரசாங்கத்தினதும் ஐக்கிய தேசிய கட்சியினதும் நிலைப்பாடு ரணில் விக்ரமசிங்கவை தொடர்ந்தும் தலைமைத்துவ பதவியில் வைத்திருக்க வேண்டும் என்பதா? அரசாங்கத்தின் கருத்து என்னவென்பது தெரியாது. அவர் தற்போது எதிர்க்கட்சி தலைவர், அதேபோன்று ஐக்கிய தேசிய கட்சியிலும் தலைவர். அவர் தொடர்ந்தும் கட்சி தலைமைத்துவத்தில் இருக்க வேண்டும் என்று தற்போது அரசாங்கமும் கூறுகின்றது. நீங்களும் அவ்வாறு கூறுகின்றீர்களா? நிச்சயமாக 6 ஆண்டுகளுக்கு எமது செயற்குழு அவரை தலைவராக்கியுள்ளது. அந்த செயற்குழுவில் இவரும் இருந்தார் என நான் நினைக்கின்றேன். நான் இருக்கவில்லை. எனக்கு தெரிந்தவரையில் இவரும் இருந்தார். இல்லை, நான் இருக்கவில்லை. பொய் கூற வேண்டியதில்லை. அவ்வாறானால் எமது கட்சியின் யாப்பில் உண்மையாகவே அவரை தலைவராக நியமித்துள்ளனர். அதனை வரவேற்கின்றோம். அப்படியானால் அரசாங்கத்திலும் எதிர்க்கட்சியிலும் இந்த தலைவரை தொடர்ந்தும் வைத்துக் கொள்ள முயற்சிக்கின்றனர் என பிரஜைகள் என்ற வகையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.